பச்சை மலை மீது உன் லீலை. எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கங்கையம்மன் கோயில் ஆராதனை, அதாவது 3ஆம் நாள் திருவிழாவை பார்க்கலாமா? 2 நாள் திருவிழா வீடியோவாக போட்டிருக்கேன், அப்படியே லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க செல்வியக்கா சேனலை. அதாவது நம்ம அம்மா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அலங்காரம் அபிஷேகம்லாம் நல்லா முடிஞ்சது. கரகத்தை எடுத்துக்கிட்டாங்க. கரகம் வீதி உலா தினமும் தான் வருதுங்க. 3 நாளாக வந்துச்சு. அதோட காலையில் வந்து சாமியை பற்றிட்டு அன்னதானமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெண்பொங்கலும் நம்ம சாம்பார். அதோட மதியானம் ஒரு 11:30க்கெலாம் எங்கள் சாமி கோயிலில் கூட்டங்கள் கூட்டிட்டாங்க பாருங்கள். கூழ் ஊற்றுறதுக்குனால சாமிக்கு அபிஷேக ஆராதனை, அதாவது அபிஷேகத்தை விட ஆராதனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு காவு கொடுக்கறது எல்லாமே நாங்கள் அதெல்லாம் காட்டலை. அவங்கக்கிட்ட காவு கொடுப்பாங்க. கோழி அறுத்து ஆடு அறுத்து அந்த மாதிரி காவு கொடுத்து அதுக்கப்புறம் தான் கூழ் படைப்பாங்க. கூழ் படைச்சிட்டு பாருங்கள், ஒவ்வொருத்தர் மேலேயும் அம்மா வந்து எப்படி அவ்வளோ ஆவேசமாக ஆடுறா பாருங்கள். அந்த அளவுக்கு ஆடினா எங்கள் அம்மா அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அதோட என்னாச்சு, எல்லாரும் கூழுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சு. இங்கே ஒரு பக்கம் சாமி கும்பிட்றது ஒரு பக்கம்னா, இங்கே கூழ் வச்சு கூழுக்காக வெயிட் பண்ணுற கூட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட நிற்கிறாங்க. கூழ் கூட வாங்கிட்டோம், ஆனால் குழம்பும் பொரியலை வாங்கிறதுக்கு கூட்டங்கள் தான் செம கூட்டங்க. ஒரு பக்கம் பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் சாமிக்கு படையலிட்டு, அங்கே ஒரு பக்கம் எங்கள் கங்கையம்மா, முத்துமாரியம்மா, எல்லா தெய்வமும், அதாவது என்னென்ன பேர் சொல்கிறாங்க தெரியல, எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு மனிதர்கள் மேலே வந்து சாமி ஆடுது. அது கூழ் படைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க அவங்க எல்லாருமே. அதோடு எல்லாம் ஒரு ஆட்டம் ஆடி சாமி எல்லாம் ஆடின பிறகு தாங்க நமக்கு வந்து கூழே ஊற்றுறாங்க. கூழ் வந்து அங்கே எல்லார் கையிலையும் கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதோட கூழ் ஊற்ற வைபவம் முடிஞ்சிருச்சு. அதோட சாயங்காலம் 4 மணிக்கெலாம் எங்கள் அம்மா ஊர்வலமாக கிளம்பிடுறாங்க. நான் 4 மணிக்கெலாம் போய் அம்மா கிட்ட போய் வாசலில் போய் தேங்காய் பழம் உடச்சிட்டு வந்துட்டேன். இது நைட்டு இந்த மூலை, எங்கள் வீட்டு வாசலுக்கு எங்கள் அம்மா என்றைக்கு வந்தது கிடையாது. அதனால் 4 மூலையில் எந்த திசையில் வராலும் அங்கே போய் பண்ணிடுவேன். ஆனால் தேங்காய் பழம் போய் உடச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நல்லா அமோகமாக எங்கள் அம்மா அழகாக காட்சி கொடுத்தா, வீதி உலா வந்தா. எங்கள் கங்கையம்மா தாயே போற்றி போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி போற்றின்னு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுட்டோம். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. அதோடு எங்கள் அம்மாவோட ஊர்வலமும் முடிஞ்சுதுங்க. இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விழாக்க பார்ப்போம். Thank you. Wow.